எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டேப்லெட்டோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து நமக்கு Realmeலேருந்து Realme Pad Mini அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட்ல நம்ம வந்து Flipkartல காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ நீங்க பார்க்கலாம் Realme Pad Mini அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சைட்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். MRP வந்து நமக்கு 18,000 rupees வந்து போட்டிருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணது 3GB RAM 32GB வெர்ஷன் வைஃபை வெர்ஷன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நீங்கள் 11,000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ 9,000 rupeesக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஒரு பட்ஜெட் டேப்லெட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக வந்து ரியல்மியில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ரியல்மி ஓட பேட் மினி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ பேடோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 372 grams வந்து இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் கொடுத்தாலும் நமக்கு வந்து பேட் வந்து நல்லா ஹெஃப்ட் ஃபீல் வந்து நமக்கு இருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து நமக்கு தடியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நல்ல விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பியாக இருக்கு. அதே சமயத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு வந்து பில் குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரியல்மிக்கு அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டேப்பை பக்கத்தில் வைப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியல்மி பேட் மினியோட ஒரு யூசர் மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வைஃபை வெர்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நம்மளால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு USB Type-C ப்ரொப்ரைட்டரி கேபிளும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டேப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஜெனரிக் டேப் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லுக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நமக்கு கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்டில் பண்ணல. ஆனால் இன் ஹேண்ட் ஃபீல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் போய் செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP கேமரா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து யூனிசாக் T616 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 அதுக்கப்புறம் ரியல்மி UI வந்து இருக்குது. 3+32GB அப்புறம் 4+64GB வேரியன்ட்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை வேரியண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து LTE வேரியண்ட்டும் நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 inch LCD 60Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டும் இல்லை. அதே சமயத்தில் LCD தான் இருக்குது. AMOLED வந்து இல்லை. ஸோ பேடோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 372 grams வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 6400 mAh பேட்டரி வந்து இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலே வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. ஆமாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ரியல்மிக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைட்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது வைஃபை வேரியன்ட். ஸோ இதில் வந்து மெமரி கார்டு மட்டும் போட்டுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த LTE வேரியன்ட் வந்து வாங்கினீங்கன்னா 2 நானோ சிம் போட்டுக்கலாம். இல்லாட்டி 1 நானோ சிம் அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் பவர் பட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. டேப்லெட்டையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதாங்க நமக்கு வந்து ரியல்மி பேட் மினி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேரும் வந்து கொடுக்கல. நேற்று வந்து நம்ம Xiaomi Mi Pad 5 வந்து நம்ம பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எந்த விதமான ப்ளோட்வேரும் கொடுக்கல. இங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ளோட்வேரும் ரியல்மியும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டேப்லெட்ஸில் எந்த விதமான ப்ளோட்வேர் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொடுக்குறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அபவுட் டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MI மாதிரி இவங்களும் வந்து சொதப்பியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 இல்லை நமக்கு கொடுக்கல 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மிலேருந்து இதுக்கு ஒரு நம்ம தம்ஸ் டவுன் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கிடைக்கிறது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேமை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது 3GB RAM வேரியன்ட். அதுக்கப்புறம் டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணா 64GB வேரியன்ட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை வேரியன்ட்.
உங்களுக்கு வேணும்னா 4G வேரியண்ட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னபடி எல்சிடி பேனல் தான். ஆனால் நமக்கு வந்து டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ரீடிங் மோட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீடிங் மோடும் இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிண்டல் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ரீடிங் மோட் நார்மலாக ரியல்மி ஃபோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நான் வாங்கினது 32GB வேரியன்ட் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 22GB அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6400 mAh பேட்டரி இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார்ஜிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 6400 mAh கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியல்மி பேடோட ஃபீச்சர்ஸும் நான் வந்து தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டேப்லெட் ஃபீச்சர்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் ரியல்மி வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஆர்எம் இன்ஃபோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து என்ன டிஆர்எம் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டேப்லெட்ஸ் நிறைய பேர் கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது L1 கொடுத்துருக்கறதுனால உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தது. ஸோ ரியல்மிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கூகுள் கேமரா வந்து இதில் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா யூனிசாக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து நமக்கு ரா சப்போர்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாமே க்ரீன் வந்தால் தான் மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேப்லெட்டில் பெருசாக கேமரா யூஸ் பண்ண போகிறதில்ல. மெயினாக வீடியோ கால்ஸ்க்காக தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நமக்கு 8 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபி வந்து நமக்கு ஒரு டிபிக்கல் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து MI பேட் 5ல போர்ட்ரேட் மோட் இல்லை. ஆனால் இதில் வந்து நமக்கு போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரால இருந்து உங்களால் மேக்ஸிமமாக 720p 30 fps தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து உங்களால் வந்து 1080p 30 fps வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 4K ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமமாக பார்த்தீங்கனாலே உங்களால் டேப்லெட்டில் வந்து 1080p 30 fps தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மோட்ஸும் நம்மளுக்கு வந்து ரியல்மி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல. வீடியோ மோட் இருக்குது, ஃபோட்டோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர். ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா மோட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பேர் கேட்பீங்க HDRஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து HDR இருக்குது, பேக்லேயும் நமக்கு வந்து HDR இருக்குது. ஸோ மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு குறையும் வந்து ரியல்மி வந்து சுத்தமாக வைக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, பர்ஸ்ட் மோட் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, டைம் லாப்ஸ் இருக்குது, பேனரோமா இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது. ஆனால் நைட் மோட் மட்டும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 rupees பட்ஜெட் டேப்லெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து லைட் வந்து நல்லா இருந்தால் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் லைட் கம்மியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. ப்ளஸ் நைட் மோட் வேறு நமக்கு வந்து இல்லை. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபோட்டோஸ்க்காக இந்த டேப்லெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஸோ ஓகே, ஏதோ ஒரு கேமரா உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கின் டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எப்பயுமே பண்ணுற மாதிரி ஸ்கின் டோன்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு மேக்கப் லுக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த நேச்சுரல் லுக் வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓகேஷ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 720p 30 fps வீடியோ வந்து செல்ஃபி கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு சாம்பிள் வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்கள் கீக்கிதமிழா. நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரியல்மி பேட் மினியோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷாமி பேட் 5யோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா ரியல்மி பேட் மினியோட ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு 720p 30 fps தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080p வந்து செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதே சமயத்தில் வாய்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த மைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்க செல்ஃபி கேமரா சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க. பேக் கேமரா சாம்பிள் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து 1080p 30 எஃப்பிஎஸ். உண்மையிலேயே சொல்றேன், பேக் கேமரா வீடியோ வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. கண்றாவியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வீடியோலாம் நீங்க வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு தெரியல. அப்டேட்ல வந்து ஏதாச்சும் கொஞ்சமாவது நம்மளுக்கு ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணி ஓரளவுக்கு அது யூஸபிளா குடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வீடியோ வந்து ஹோப்பே இல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அதே சமயத்தில் அந்த டேப்லெட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டேபோட கம்பேர் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் மறக்காமல் நம்ம கீக்கிட்டான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.